வணக்கம். இது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டட் லெசன். கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் பேட்ச் 24 ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒரு டெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படித்து முடித்த உடனே சில சென்டென்சஸை கொடுத்து அதில் இருக்கிற வேர்ட்ஸை என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறது ஒரு ப்ராக்டிஸ், ரைட்? ஸோ இந்த தடவை நான் வந்து தனித்தனி சென்டென்சஸ் கொடுக்காம ஒரு ஸ்டோரி தான் கொடுத்தேன் ஷார்ட்டாக. அந்த ஸ்டோரியில வர்ற சென்டென்சஸ்ல நம்ம அந்த கான்டெக்ட்ல அதை பார்க்க முடியுதா, என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு. ஓகே, ஸோ அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனாலும் இந்த ஸ்டோரின்னு பார்த்த உடனே சில பேர் பயந்துட்டாங்க பேராகிராஃபில் அது பார்க்கும்போது. ஏன்னா தனியாக வேர்டாக பார்த்தா கண்டுபிடிச்சிட முடியும், இல்லை ஷார்ட் சென்டென்சஸாக இருந்தால் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் பேராகிராஃப்ல எல்லாம் பார்க்குறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொன்னாங்க. பட் some of them had done really well. ஓகே, ஸோ அதே இதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு 15 வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். இப்போ இன்னும் ஒரு 5 வேர்ட்ஸ் அதில் எக்ஸ்ட்ராவாக அண்டர்லைன் பண்ணி, ஸோ 20 வேர்ட்ஸ் நீங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த 20க்கு நீங்கள் எவ்வளவு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணீங்கிறத காமெண்ட்ஸில் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும். நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப் என்ன செய்யும், அதெல்லாம் ஏற்கனவே தெரியும்னா இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோஸை பார்த்துட்டு வந்து இந்த எக்ஸசைஸை பண்ணினா நல்லது. ஓகே, அண்ட் பை த வே, இப்போ இந்த சண்டே த 22nd of June, அப்புறம் அடுத்த சண்டே த 29th of June, இந்த 2 நாளுமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு லைவ் ஒர்க் ஷாப் பண்ணுறோம் ஜூமில், மத்தியானம் 2 to 6. ஓகே, ஸோ 4 hours 8 hours பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நல்லா படிக்கலாம். வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம எக்ஸசைசஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அதை பண்ணுவோம். அண்ட் தென் ஃபார்மேஷன் ஆஃப் நவுன்ஸ் ஃப்ரம் adjectives, ஃப்ரம் verbs, அந்த மாதிரி சில எக்ஸசைசஸும் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஆரம்பிப்போமா? I'm sharing the screen. Identify the parts of speech of the underlined words. முதல்ல இந்த ஸ்டோரியை வாசிச்சு முடிச்சிடலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். Once there was a hare who was best friends with a tortoise. The hare was very proud of how fast he could run. So one day he challenged the tortoise to a race. The tortoise agreed, even though everyone thought he was way too slow to win. The race began, and the hare raced so fast that he was far ahead of the tortoise. Feeling confident, the hare decided to take a nap under a tree while the tortoise kept going step by step. When the hare woke up, he was shocked to see the tortoise crossing the finish line. The tortoise had won the race. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இதை வாசிக்கும் போதே என்ன வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஒன்றா பார்க்கலாமா? நவ் ஒன்ஸ். ஒன்ஸ் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? ஒன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை. ஒரு முறைன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்தில், அந்த அர்த்தம், ரைட்? ஒரு தடவை அந்த அர்த்தம் இல்லை. ஓகே, நாட் ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் அந்த அர்த்தம் இல்லை. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம், முன்னொரு காலத்தில் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து adverb. ஓகே, ஸோ இங்கே இந்த ஒன்ஸ் என்ன செய்யுது adverb-ஆனா இந்த ஃபுல் சென்டென்ஸ்க்குமே மாடிஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். There was a hare who was best friends with a tortoise ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அந்த சென்டென்ஸை தான் இது மாடிஃபை பண்ணுது. ஓகே, ஸோ this is an adverb. Once is an adverb. There was a hare. Was இது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்குமே தெரியும். Be verb, so it's a verb. Who was best friends with a tortoise? Best, it's an adjective. Okay, friendsங்கிற நவுனை தான் குவாலிஃபை பண்ணுது. ஓகே, the hare was very proud of
how fast he could run. ஸோ இங்க இதில் சில பேர் கஷ்டப்பட்டாங்க இந்த டெஸ்ட்ல. இந்த வெரியை வந்து சில பேர் adjectiveனு சொல்லிட்டாங்க. பட் இட் இஸ் நாட் an adjective, இட் இஸ் an adverb. ஏன்னா ப்ரௌடுங்கிறது தான் adjective இல்லையா? ஸோ இது ஏன் adjectiveஆ இருக்குன்னா அந்த ஹேரை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ஹேர் noun. ஓகே, ஸோ திஸ் பிகம்ஸ் an adjective. ஸோ adjectiveக்கு அடிஷ்னல் மீனிங் கொடுத்துச்சுன்னா, adjective-ஐ மாடிஃபை பண்ணுச்சுன்னா நம்ம அதை adverbன்னு தானே சொல்லணும், ரைட்? ஸோ எவ்வளவு ப்ரௌட்? ரொம்ப ப்ரௌட், வெரி ப்ரௌட். ஸோ வெரி இஸ் an adverb. Proud of what? How fast he could run. ஸோ இங்கே இந்த ஃபாஸ்ட் என்ன? ஏன்னா ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து adjective-ஆவும் இருக்கும், adverb-ஆவும் இருக்கும். the form is the same. இந்த இடத்துல இது adjective-ஆ adverb-ஆன்னு பார்க்கணும். இது என்ன செய்யுது இங்கே? could run. see, he could run very fast. அந்த விஷயத்தை நினைச்சுதான் அது ரொம்ப பெருமைப்படுது. ஸோ could runங்கிற verb-க்கு தான் additional meaning கொடுக்குது. அதனால இது adverb. இது adjective கிடையாது. இந்த how கூட பார்த்தீங்கன்னா adverb தான், ரைட்? ஸோ வெரி ப்ரவுட்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா, how fast he could run. ஸோ இதுவும் கூட ஒரு adverb தான். பட் நான் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா அதை தான் நம்ம வந்து 20க்கு எடுத்துக்கிடுவோம். சும்மா நான் சில வேர்ட்ஸ் அடிஷ்னலாக சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து so. so is a conjunction, ரைட்? ஸோ இதுக்கு அடுத்து அதுக்கு இது வந்து ஒரு கனெக்டிங் வேர்டு தான். The hare was very proud of how fast he could run. So one day he challenged the tortoise to a race. அதனால ஒரு ரேஸ்க்கு, ஒரு பந்தயத்துக்கு அது சேலஞ்ச் பண்ணுச்சு tortoise. Okay, race. It is a noun. A race. இருக்குல்ல, ஏன்னா ரேஸ் வந்து வேர்பாவும் வரும். பட் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன்ல, பட் இங்கே வந்து அது நவுன் தான், ஓட்டப்பந்தயம். ஓகே, the tortoise agreed. Even though everyone thought he was way too slow to win. Even though is a conjunction. Though, although, even though இதெல்லாம் conjunctions. இருந்தாலும், இருப்பினும் அந்த அர்த்தம். எல்லாரும் இப்படி நினைச்சாலும் எப்படி நினைச்சாலும் சரி. இந்த தாட்டை பாருங்களேன், இதை கூட சில பேர் வந்து நவுன்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா இதே வார்த்தை நவுனாவும் வரும். தாட் வந்து நவுனா எப்போ வரும் அப்படின்னா, எண்ணம் அப்படிங்கிற வார்த்தையில, நினைப்பு அப்படிங்கிற வார்த்தையில அர்த்தத்துல வந்துச்சுன்னா அது நவுனா இருக்கும். பட் இங்க வந்து திங்கோடைய பாஸ்ட் டென்ஸா வருது, verb. ஓகே, நினைத்தது. இது வந்து everyone thought, எல்லாரும் நினைச்சாங்க. even though everyone thought he was way too slow to win. so இது verb-னு எழுதிக்கிறோம். எல்லாரும் என்ன நினைச்சாங்க? that he was way too slow to win. so இந்த way என்னது? way எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அர்த்தம் என்னன்னா வழி, பாதை, அந்த மாதிரி அர்த்தத்துல வந்துச்சுன்னா அது நவுன். ஓகே, வழி விடுங்க எல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம வழி காட்டுங்க, ஷோ மீ த வே, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அங்க வந்து நவுனா இருக்கும். பட் அந்த வே இல்லை இது. இங்க இதோட அர்த்தம் என்னன்னு பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த அர்த்தம் தெரியலைன்னா கூட இந்த கான்டெக்ட்ல இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இந்த வே எடுத்துட்டு வாசிச்சு பாருங்க. even though everyone thought he was too slow to win. so tortoise வந்து இந்த ரேஸை வந்து ஜெயிக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஸ்லோ அப்படின்னு நினைச்சாங்க எல்லாரும். ஓகே, டூ ஸ்லோனா என்ன? ரொம்ப ஸ்லோ, வெரி ஸ்லோ. அந்த டூக்கே அடிஷனல் மீனிங் கொடுக்குது இந்த வே. ஓகே, ஸோ இப்போ ஒன்னொன்னா நம்ம மெதுவா இந்த பக்கம் இருந்து வருவோம், அப்பனா தான் இது அர்த்தம் புரியும். ஸ்லோ என்னன்னு பார்க்கணும். ஸ்லோ வந்து adjective, ரைட்? ஏன்னா டார்டஸை தான் டிஸ்கிரைப் பண்ணுது இது. ஓகே, டார்டஸ் ரொம்ப ஸ்லோன்னு நினைச்சாங்க. ஸோ இந்த adjective ஸ்லோக்கு அடிஷனல் மீனிங் கொடுக்கறதுனால இந்த டூ வந்து adverb. இந்த adverbக்கே அடிஷனல் மீனிங் கொடுக்கறதுனால இந்த வேயும் adverb தான். வேனா இங்க வந்து என்ன அர்த்தம்னா வெரி மச்னு அர்த்தம், ரொம்பன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து adverb ஓடையும் வரும், preposition ஓடையும் வரும். way up in the air
அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப தூரம். ஓகே, வே அப். ஸோ வேங்கிறது வெரி மச் அர்த்தம். The race began and the hare raced so fast. Raised in ed இருக்கா? ஸோ வேர்புன்னு நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன அர்த்தம்? The hare ran very fast. Ran so fast that இங்கேயும் இந்த ஃபாஸ்ட் வந்து adverb தான். ஓகே, ஸோ இந்த ரேஸ்டுக்கு additional மீனிங் கொடுக்குது. இந்த வேர்பை தான் மாடிஃபை பண்ணுது. ஸோ இது adverb தான். ஓகே, that he was far ahead of the tortoise. Now look at this. ரெண்டு வேர்ட்ஸையுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு. ahead வந்து adverb. ஏன்னா aheadங்கிறது இந்த front, முன்னால அப்படிங்கிற அர்த்தத்துல வரும்போது அது adverb-ஆ இருக்குது. இந்த far வந்து adverb-க்கே additional மீனிங் கொடுக்கறதுனால இதுவும் adverb தான். இந்த farக்கு பதிலா நீங்க வேன்னு கூட போடலாம். ஏன்னா way aheadன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. He was way ahead of the tortoise-னா ரொம்ப he was very much ahead of the tortoise. சும்மா கொஞ்சம் முன்னால இல்ல, ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு. ஏன்னா அது அவ்வளோ வேகமா ஓடிச்சு. The hare raced so fast that he was way ahead of the tortoise. That he was far ahead of the tortoise. So இங்க far wayனா என்ன அர்த்தம்னா very muchனு அர்த்தம். ஓகே, so it is an adverb. அடுத்து feeling confident. கான்ஃபிடென்ட் இந்த வார்த்தையை நல்லாவே தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு மட்டும் இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய தடவை நான் என்னோட வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன், லைவ் கிளாஸஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். இந்த கான்ஃபிடென்ட்டையும் கான்ஃபிடென்ஸையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ட் இஸ் an adjective. கான்ஃபிடென்ஸ் டி எடுத்துட்டு சிஇ போட்டால் அது noun. ஓகே, ஸோ ஃபீலிங் கான்ஃபிடென்ட். The hare decided to take a nap. Napனா ஒரு ஷார்ட் ஸ்லீப். வேற இருக்கா ஆர்டிக்கிள். அப்போ இது கண்டிப்பா என்னது? நவுன். குட்டி தூக்கம், ஸ்லீப். ஸ்லீப்புங்கிற வார்த்தை நவுனாவும் வரும், வேர்பாவும் வரும். I sleep 6 hours a day சொன்னா அங்க verb. I had a good sleep சொன்னா அங்க noun, right? So இங்க தூக்கம்ங்கிற அர்த்தம் nap, noun. Under a tree, இது ரொம்ப ஈஸி preposition, right? நிறைய prepositions இருக்கு இங்க, நான் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணல. Okay, while is a conjunction. While the tortoise kept going step by step. So the tortoise மெதுவா போய்கிட்டு இருந்த போது இந்த ஹேர் வந்து ஒரு மரத்தடியில தூங்கலாம்னு டிசைட் பண்ணுச்சு. The hare decided to take a nap under a tree while the tortoise kept going step by step. இந்த step by stepலாம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு adverb phrase. ஏன்னா அது எப்படி போய்கிட்டு இருந்துச்சு, manner, howங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வருதா? 2-3 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃப்ரேஸ்ன்னு சொல்லிடுறோம். ஸ்டில் அதை வந்து ஒரு adverb-ஆவும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஏன்னா ஹவுங்கிற கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணது இந்த kept going, right? ஸோ அந்த ஆக்ஷனுக்கு தான் அந்த அடிஷனல் மீனிங் கொடுக்குது. When is a conjunction. When the hare woke up, he was shocked to see the tortoise crossing the finish line. ஸோ ஏன் இது கன்ஜங்ஷன் ஆயிருக்குது? கன்ஜங்ஷன்ங்கிறது 2 வேர்ட்ஸையோ 2 ஃப்ரேசஸையோ கிளாஸஸையோ கனெக்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் பண்ணுங்கிறதுனால அது வந்து 2 கிளாஸஸ்க்கு நடுவில் தான் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. ஆரம்பத்துலையும் இருக்கலாம், ஆரம்பத்தில் இருந்தாலும் அதே வேலையை தான் பண்ணுது. The hare woke up, அது ஒரு clause. He was shocked to see the tortoise crossing the finish line, அது ஒரு clause. ஸோ இந்த 2 clauses தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ when is a conjunction. Shocked, இந்த ed இருக்கு, இதை நீங்க கவனமா பார்க்கணும். He was shocked, ஆச்சரியப்பட்டது, ஆச்சரியம் அடைந்தது, அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்டேட் தான் இது. He was shocked is an adjective, right? Was shocked, surprised, இதெல்லாம் ed adjectives. Okay, to see the tortoise crossing the finish line. Finish line என்னது? Noun. It's a compound noun.
Okay, you see the article here. Okay, so அது ஒரு பாயிண்ட் தானே ஃபினிஷ் லைன்ங்கிறது. ஸோ நவுன்னா என்ன? பர்சன், பிளேஸ், திங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டெஃபினேஷன், அதோட யூசஸ், சில எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இந்த 20 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணீங்கிறத அவசியம் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ரைட். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஸ்டில் யூ கேன் ஷேர். ஓகே. ஸோ என்ன வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சோ அதை கூட நீங்கள் காமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை நம்ம பார்க்காத சில வேர்ட்ஸ், இந்த வேர்டோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னன்னாலும் நீங்கள் அதையும் காமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2-day லைவ் ஒர்க் ஷாப் பற்றி நான் சொன்னேன்ல. ஸோ இந்த சண்டே 22nd, அடுத்த சண்டே 29th, இது 2 நாளுமே 2 to 6 மத்தியானம் 4 hours லைவாக நம்ம ஜூமில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இந்த மாதிரி எக்ஸசைசஸும் பண்ணுவோம். லைவ் கிளாஸில் வந்து நீங்கள் அப்பப்போ ஆன்சர் பண்ணலாம், அப்பப்போ கொஸ்டின்ஸை கேட்கலாம். அதனால் நீங்கள் லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறது நல்லது. ஒருவேளை நீங்கள் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாமல் வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட நீங்கள் அப்புறமா இதை ரெக்கார்டட் செஷனாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம்னா கூட ஸ்டில் யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் த ஒர்க் ஷாப். ஓகே. அண்ட் இதுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த ரெக்கார்டிங்ஸ்க்கு எத்தனை தடவைனாலும் நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிராமர் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் வேறு சில கோர்சஸ் கூட இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம். டென்சஸ் இன்டர்மீடியட், அது 4 கிளாஸஸ் தான் முடிஞ்சிருக்கு. 30 hours அந்த கோர்ஸ் டியூரேஷன். நீங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்மீடியட் டென்சஸ் கோர்ஸில் என்ன பண்ணுறோம்னா, வெறும் லேர்ன் பண்ண மட்டும் இல்லாமல் எல்லாரும் இந்த சென்டென்சஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படிக்கிற இந்த டென்ஸ்க்கு இந்த யூசஸ் இருக்குன்னா ஒவ்வொரு யூஸையும் நம்ம வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல டைம் டு ஜாயின் த கோர்ஸ். ரைட். ஏன்னா திருப்பி டென்சஸ் இன்டர்மீடியட் எப்போ பண்ணுவோம் தெரியாது. இதெல்லாம் அடிக்கடி பண்ணுற கோர்ஸும் கிடையாது. வருஷத்தில் ஒரு தடவை தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அந்த கோர்ஸும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்னும் லைவ் கிளாஸ் எதுவும் பண்ணலை. இந்த சண்டே 22nd தான் லைவ் கிளாஸ் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க்ஸ் எல்லாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு queries இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. ரைட். இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் பேட்ச் 24 ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா 120 ஹவர்ஸில் நம்ம 14 hours தான் முடிச்சிருக்கிறோம். ஏன்னா இது வந்து வீக்லி 3 கிளாஸஸ் தானே பண்ணிகிட்ருக்குறோம். ரைட். ஸோ நிறைய டாபிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பேட்ச் 24ஓட லிங்க்கும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த முடிஞ்ச 14 செஷன்ஸை ரெக்கார்டட் செஷன்ஸை பார்த்துக்கிட்டு மீதி செஷன்ஸ் எல்லாம் நீங்கள் லைவாக வரலாம். 9 to 10 Mondays, 9 to 10 PM, Mondays, Thursdays and Fridays. Okay. Right. See you in class. இந்த parts of speech workshopல பார்ப்போம். Right. Thank you.